கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய கொரிந்து பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2ஆம் நிருபத்தினுடைய 11ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் இப்போ இருக்கோம். கடந்த வாரத்தில் 10ஆம் அதிகாரம் அதனுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2 வசனங்கள் அதோடு நிறுத்தணும். ஞாபகம் இருக்குங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய விளக்கமும் நம்ம ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பார்த்துட்டோம். ஆனால் 3ஆம் வசனத்தோடு நம்ம நிறுத்தணும். ஞாபகம் இருக்குங்களா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போன வாரம் எதோட எப்படி முடித்தோம்னா, ஒரு மிகப்பெரிய வஞ்சனையை சாத்தான் இன்னைக்கு பண்ணி வச்சுருக்கான். அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பற்றி நம்ம படிக்கும்போது, கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையில் ஒரு சிலர் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றின ஒரு தவறான சிந்தை, அவருடைய தோற்றத்திலிருந்து அவரை தவறாகவே நினச்சிட்ருக்காங்க. அவர் ஒரு மிகப்பெரிய தேவ ஊழியக்காரன் என்பதை அங்கீகரிக்கலை. அதான் கடந்த வாரத்திலலாம் நம்ம நிறைய வசனங்கள் படித்தோம். பவுல் தன்னை நிலைநிறுத்த வேண்டியதாக இருந்தது அந்த சபையில். அப்புறம் அவரை பற்றின தவறான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க. இப்படியெல்லாம் அங்கே சபை மக்கள் இருக்கும் பொழுது எதற்கும் பயப்படாத பவுல் திடீரென்று அவருக்குள்ள ஒரு பயம் வருது. என்ன பயம்னா, ஒரு பெரிய ஒரு வஞ்சனையில் மாட்டிடுவாங்களோ இந்த சபை மக்கள். இப்போ நம்ம எப்படி கவனிக்கணும், இது கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இப்போ நமக்கும் சேர்ந்து தான். அப்போது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து, ரொம்ப முக்கியம், ஏதோ ஒரு கிறிஸ்துவை பற்றின உண்மை அதை மறைச்சிருக்கிறான். இன்றைக்கி இப்போ எங்கே மறைச்சிருக்கான் அப்படின்னா, உலகத்திலேயோ கிறிஸ்தவ மண்டலத்திலேயோ அல்ல, சபைக்குள்ளே. கவனிக்கிறீங்களா? சபைக்குள்ளே மறைச்சிருக்கானா. கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கேன். இதே திருவில்லியம் பைபிளில் பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவினிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையும் இழந்து விடுவீர்களோ என்று அஞ்சுகிறேன். அப்போ பவுல் எதற்குமே பயப்படாத பவுல். கவனிக்கிறீங்களா? ராஜாக்கள் முன்னாடியெல்லாம் அவ்வளோ தைரியமாக பேசுகிறவர். இந்த கொரிந்து பட்டணத்து ஜனங்களுடைய மென்டாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து உங்களை மறைச்சிருவானோ. இப்போ ஒரு கேள்வி, அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போது ஏற்கனவே பவுல் எழுதின நிருபத்திலே படிச்சிருக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் எல்லாருடைய மனதை குருடாக்கிட்டான். அப்போது உலக ஜனங்களுக்கோ கிறிஸ்தவ ஜனங்களுக்கோ இந்த சத்தியம் தெரியாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல. ஆனால் இப்போ நமக்கு சத்தியம் தேவன் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். பட் இருந்தால் கூட இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து உங்களை மறைச்சிருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அப்படின்னா இங்கே உலக ஜனங்களை பார்த்து அவர் சொல்லலை, திருச்சபை மக்களை பார்த்து இன்னைக்கும் வேதமானவர்கள் மத்தியில் சாத்தான் கிறிஸ்துவை பற்றின ஒரு உண்மையை இன்னைக்கும் மறைத்து வைத்திருக்கிறான். தயவு செய்து கவனமாக கேளுங்க. இன்னைக்கும் மறைச்சிருக்கான், அது தெரியணும். இப்போது ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு எத்தனை விஷயங்கள் சொல்லுவோம். அவர் தேவகுமாரன், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ராஜா, மணவாளன், மெய்ப்பர், 2ஆம் வருகையில் வர்றார், அவர் மரணச்சம், அவருடைய ஈடுபலி பற்றியெல்லாம் எத்தனை விஷயங்கள் நம்ம கற்று வச்சுருக்கோம். இப்போ பவுல் அவர்கிட்ட போய் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னால், பவுல் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இல்லை, இன்னும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி தெரிந்து கொள்ளாதபடிக்கு சாத்தான் என்ன செய்கிறான், ஏதோ ஒரு வஞ்சனை பண்ணி சபைக்குள்ளேயே ஒரு வஞ்சனையை கொண்டு இன்னைக்கு வரைக்கும்
நம்முடைய சபை மக்கள் மத்தியில் உண்மையான இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு உண்மையை இன்னைக்கு வரைக்கும் மறைச்சிருக்கான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவனிக்கிறீங்களா? பல சந்தர்ப்பங்களில் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரி, இது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் தானே, அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஒவ்வொரு வசனங்களாக அந்த புக் ஸ்டடி மாதிரி படிக்கும்போது தான் இது எவ்வளவு முக்கியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பவுலுடைய நிருபங்கள் எவ்வளவு எச்சரிப்பு கொடுக்குது என்பதை குறித்து நம்ம அதிகமாக சிந்திக்க வேணும். அந்த அடிப்படையில் இந்த வசனம் இருக்குது. இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றினா நிறைய தெரிஞ்சிட்டோமே, இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய உண்மை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த உண்மையை அவன் கெடுத்துருவானோன்னு பாருங்கள். சர்ப்பமானது யாரை ஏமாத்திருச்சு? சர்ப்பம்னா நமக்கு தெரியும் இல்லையா, சாத்தான். சாத்தான் ஏவாளை ஏமாத்தினது மாதிரி, அதுதான் ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்களா? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஆதாமை ஏமாத்துன்னு சொல்லலை. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. பைபிளையே நம்ம படிச்சிருக்கிறோம். அது பவுல் நிருபத்தில் தான் இருக்குது. ஆதாமை சாத்தான் வஞ்சிக்க முடியல. ஆனால் ஏவாளை என்ன பண்ணிட்டான்? ஈஸியாக ஏமாற்றிட்டான். நமக்கு தான் அந்த கம்பேரிஷன் தெரியுமே. 2ஆம் ஆதாம் 2ஆம் ஏவாள். 2ஆம் வருகையில் வந்திருக்கிற ஆதாம் இங்கே இருக்கும்போது 2ஆம் வருகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏவாளை இன்னைக்கு அவன் வஞ்சிச்சிட்டான், அவன் ஏமாற்றிட்டான், கிறிஸ்துவை பற்றின உண்மையை மறைச்சிட்டான். புரியுதுங்களா? அது என்ன பெரிய உண்மை அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது 2 வசனம் க்ளூ நம்ம படிக்கலாம். நீங்கள் அவரவர்களுடைய உட்கார்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அங்கேயே சிந்தனை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு க்ளூ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். பாருங்க, சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்று தான். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இருக்காராம். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரம், அவயவங்கள்லாம் திரும்பி கை, கால், விரல் எல்லாமே அவயவங்கள். இது அநேகம். ஆனால் சரீரம் எப்படி தான் இருக்குது? ஒன்றா இருக்குது. அப்போது சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றா இருந்தாலும் பாருங்கள், கிறிஸ்து இப்படி தான் இருப்பாரா? இன்னும் புரியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதிலேயே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்களே கிறிஸ்துவின், அப்போ சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம் சொல்லிட்டு நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அப்போ தனித்தனி அப்படின்னு ஒன்று அப்படியே தனித்தனியாக போயிட்டாங்க எல்லாருமே. ஒவ்வொரு உறுப்புகளும் எதோடு ஒட்டி இருக்கு? இன்னொரு உடலோடு ஒட்டி இருக்கு. பாருங்க, நம்முடைய உடலோடு இந்த கை ஒட்டி இருக்கு இல்லையா? இந்த கை தனி கிடையாது, கால் தனி கிடையாது, இது ஒரு உடலோடு ஒட்டி இருக்கு. இதற்கு தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? இந்த உண்மையை தான் மறைச்சிட்டானா? கவனிக்கிறீங்களா? அப்போ நமக்கு தலை தான் கிறிஸ்து அப்படின்னா தலை சொல்கிறது தானே சரீரம் கேட்கணும். தலை, யோவான் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். மெமோரியல் டேலில் அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய சபை, அதனுடைய அஸ்திவார கற்களாகிய சீஷர்களை சுற்றி நிற்க வச்சுட்டு, பிதாவே நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஜெபம் பண்ணார். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் நாம் இருக்கோம். எல்லாரும் ஒன்றா இருக்கிறோமான்னு பாருங்க. ஒன்றா இருக்கிறோமா இல்லையா? வெடிச்சு செதற மாதிரி இன்றைக்கி சபைகளெல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு. நம்ம பெயர் சபையை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இவங்க அவங்க இருந்து இவங்க பிரிஞ்சுட்டாங்க, இங்கே இருந்து அங்கே பிரிஞ்சுட்டாங்க அப்படி சொல்கிறோம். இப்போ நம்முடைய சபைகளும் அப்படி தான் எல்லாமே வெடிச்சு செதற மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ ஒரு உடல் இல்லை. அப்போது சாத்தான் ரொம்ப ஈஸியாக கெட்டுப்போன தேவதூதர்களை கொண்டு
நமக்கு போராட்டம் ஒன்று படிக்கிறோம் இல்லையா, எல்லா பலவீனமான இருதயத்துக்குள்ளே பூந்து சபைக்குள்ளே தாங்க வேலை செஞ்சிட்ருக்கான். நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. நம்முடைய நிதானத்தை இழக்க செய்து நமக்கு பொறாமையை, ஆசையை, வெறுப்பை எல்லாம் தூண்டி விட்டு சபையை என்ன பண்ணிட்டான், அப்படியே பயங்கரமான ஒரு வெடித்து சிதற மாதிரி இன்றைக்கி எல்லா பக்கம் பிரிஞ்சிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு சிலர் அவங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் என்ன பண்ணுறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. மற்ற சபை மக்கள் அங்கீகரிக்கிறது இல்லை. யாரும் யாரையும் அங்கீகரிக்கிறது இல்லை. எல்லாம் அப்படியே ஒரு குரூப்பாக இருந்து நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் தேடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எத்தனை வருஷங்கள் பார்க்குறோம். புதுசாக வரக்கூடிய சகோதரர்களெல்லாம் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, வழி நடத்தக்கூடியவங்க என்ன கண்டிஷன் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்று அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மை என்னென்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுடைய தனித்தனி அவயவம். அதை மறைச்சதுனால தான் இன்றைக்கி நிறைய பிரிவினைகள் வந்துருச்சு. இது ஒரு வகையான விளக்கம். இன்னொரு விளக்கம், இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மை உங்களுக்கு தெரியுமா, அதை தெரியாமல் உங்கள் இருதயத்தை சீரழிய விட்டுறான் சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், சாத்தான் தான் கட்டப்பட்டான்லாம் சப்ஜெக்டை பேசியிருக்கிறீங்களே, இப்போவும் சாத்தான் வேலை செய்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்த சப்ஜெக்டினுடைய முடிவில் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. புரியுதுன்னா, அது விளக்கம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, அப்படின்னா இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு உண்மையை மறைச்சிருக்கானா. இப்போ நம்மெல்லாம் கிறிஸ்துவுடைய சரீரம் அப்படிங்கிறத நம்ம உணர வேணும். எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அதுதான் சித்தம். தேவனுடைய சித்தமும் கிறிஸ்துவுடைய சித்தமும். சத்தியத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கணும். ஒன்று பலவீனமாகிடுச்சுன்னா ஒன்று தூக்கி விடணும். புரியுதுங்களா? ஒரு சரீரம் பலவீனமாகிடுச்சுன்னா இன்னொரு சரீரம் அதுக்கு உதவி செய்யணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு சரீரம் பலவீனமாகிடுச்சுன்னா அதை விட்டுட்டு பலமாக இருக்கிற யாரோடையாவது போய் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குணசாலியான ஸ்திரியை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த அம்மா தனியாக நிற்கும். எல்லார் கைவிட்டாலும் அது தன்னைத்தானே தேவனுக்குள்ளே நின்று தேவனுடைய பலத்தில் தன்னுடைய ஊழியத்தை செய்து முடிக்குமா? அப்படி இருக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். சப்போர்ட் தேடுறவங்க இல்லை. இது சப்போர்ட் தேடுற ஊழியம் அல்ல, அன்பை தேடுகிற ஊழியம். எல்லாரோடையும் அனுசரித்து, எல்லாருக்கும் நன்மை செஞ்சு, எல்லாருக்கும் விட்டு கொடுத்து, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஊழியம் அது. கிறிஸ்து இப்படி தாங்க இருப்பார். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து இப்படி தான் இருப்பார். அதனால தான் பவுல் ஒரு முறை ஒரு விசுவாச குறைச்சல் வரும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல ஒரு கேள்வி, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு தெரியுமா? நாம் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கே நமக்குள்ள கிறிஸ்து ஒரு குழந்தையாக பிறந்துட்டார். இப்போ நாளாக அந்த உள்ளான மனுஷன் வளரணும், படிக்கிறோமா இல்லையா? அப்போ நமக்குள்ள கிறிஸ்து இருக்கணுமா? இந்த உண்மையை தான் சாத்தான் மறைச்சிட்டான் எல்லாத்துக்கிட்டையும். நமக்குள்ள கிறிஸ்து இருந்தால் நம்முடைய நடவடிக்கைகள் முழுவதுமே கிறிஸ்து மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்முடைய சிந்தை, செயல்பாடுகள், நோக்கங்கள் எல்லாமே பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஏதாவது செய்யலாமா? அதற்கு விட்டு கொடுத்துடலாமா? அதற்கு கம்ப்ளீட்டாக நம்மளை சரண்டர் பண்ணிடலாமா? இப்படிப்பட்ட சிந்தனையிலே தான் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், பிதாவை எங்களுக்கு காண்பியும்னு பிலிப்பு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளியே போய் சொல்ல போனால், ஜீசஸை காண்பீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லக்கூடாது பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாருங்க, ஊழியம் பண்ணார், அப்படி சொல்லக்கூடாது. ஜீசஸை பார்க்கணுமா? என்ன பார்க்குறீங்களே, ஜீசஸ் இப்படி தான் இருப்பார், இப்படி சொல்லணும். ஒவ்வொரு வேதமானவனும் என்ன மாதிரி தாங்க ஜீசஸ் இருப்பார். அதனால தாங்க அருமையாக தமிழில் பேர் வச்சாங்க கிறிஸ்தவன். அதை அப்படியே திருப்பி போடுங்க, அவன்தான் கிறிஸ்து, அவன்தான் கிறிஸ்து. அதுக்கு ஒரு இன்னொரு விளக்கம் கூட ஏற்கனவே மூத்த சகோதரர் சொன்னாங்க. கிறிஸ்டியன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த கிரைஸ்டோட IAN சேர்ந்தா தான் கிறிஸ்டியன். கவனிக்கிறீங்களா? அந்த IANக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. I for I,
ஏ ஃபார் ஆம், ஐ ஆம். என் ஃபார் நத்திங், நான் ஒன்றுமில்லைன்னு நினைக்கணும். எனக்குள் இருக்கிற கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் செய்கிறார். பவுல் அதான் சொல்கிறார், இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே இதை செய்கிறார். படிக்கிறோம் இல்லையா? அப்போது நம்முடைய எல்லா நடவடிக்கைகளுமே இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கணுமா, அதுதான் என்னுடைய அர்த்தம். இதை தாங்க மறைச்சிட்டான். ஆனால் நம்ம எப்போ இயேசு கிறிஸ்து மாதிரியே இருப்போம் தெரியுங்களா? அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்ல ஆராதனைக்கு, அப்படியே பக்தி பலமாட்டாக நடிச்சுட்டு 2 பேர் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுத்தணும், அங்கே ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்துறது, மைண்டு மாறுறது, நம்முடைய அந்த ஒரிஜினல் அப்போ தான் வெளியே வரும். ஒருத்தர் சுயநலத்து மேலே கை வச்சா ஆட்டோமேட்டிக்காக எப்படிப்பட்ட ஊழியக்காரனும் தங்களுடைய புத்தியை காமிச்சிட்றாங்க. கவனிக்கிறீங்களா? இதுதான் நமக்கு டெஸ்ட்டு. சுயநலத்தில் கை வச்சாலே போதும், எல்லாரும் தங்களுடைய புத்தியை காட்டுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவாக இருக்கிறோமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்காருன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஆக்ட் பண்ணணும். அப்போ எப்படி ஆக்ட் பண்ணணும்னா, என் நிலைமையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் என்ன செய்வார், இப்படி தாங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே ட்ரை பண்ணுறதில்ல. ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு நிலம் வந்தால் டக்குன்னு தங்களுடைய பழைய மனுஷனை காட்டிட்டு குரூரத்தையும் பொறாமையும் காட்டி ஒரு பயங்கரமான பிரச்சனை உண்டு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல கிறிஸ்து இருந்தால் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? கவனிக்கிறீங்களா? அதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தால் எப்படி அதை செய்வார், அப்படி நம்ம செய்யணுங்க. இதையத்தான் மறைச்சிட்டானா. ரொம்ப ஜனரஞ்சகமாக சொல்லணும்னா, இப்போ நான் தான் கிறிஸ்து அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து மணிக்கணக்கில் உட்காந்து டிவி பார்ப்பாரா? கவனிங்க. இல்லை செல்ஃபோனையே கிறிஸ்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாராம், மணிக்கணக்கில் பார்த்துட்டு இருப்பாராம். இதெல்லாம் ஜனரஞ்சகமான சில உதாரணம். அதே மாதிரி பேதுருவை பற்றி யூதாஸ் காரியத்துக்கு அப்படியே நம்ம பாஷையில் சொல்ல போனால் போட்டு கொடுப்பாரா? அந்த போட்டு கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னது? தவறாக சொல்கிறது. அல்லது யூதாஸை பற்றி யோவானை பற்றி யோவானுக்கிட்ட சொன்னாரா? ஆனால் இவர்கள் எல்லாருமே குறை உள்ளவர்களாக இருந்தாங்க மாம்சத்தில். ஒருத்தருடைய குறை இன்னொருத்தர்கிட்ட சொல்லவே இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். கிறிஸ்து அதை தாங்க பண்ணுவார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள் எவ்வளோ பேர் தவறிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. உடனே அவங்கள கண்டம் பண்ணி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறது. எந்த வசனத்தை நீங்கள் பூமியை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களான்? பூமியை எப்போ நியாயம் தீர்ப்போம்? நம்முடைய பரீட்சை முடிஞ்சு பாஸ் ஆகி ஒரு வேளை திருச்சபையாக மாறினா உலக ஜனங்களே நியாயம் தீர்க்கலாம். இப்போ அந்த மைண்ட் இங்கே வந்துட்டு இங்கேயே நியாயம் தீர்க்கிறதா? யாருடைய இருதயத்தின் சிந்தனைகள் மோட்டிவேஷன் தெரியாமல் ஒருத்தரை கரெக்டாக நம்ம நியாயம் தீர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம்முடைய நிலைமை என்னங்கிறத முதல்ல உணர்ந்து சுய பரிசோதனை பண்ணிவிட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவாக மாறக்க முயற்சி பண்ணுவோம் என்கிறதை மறக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுறான்னா, சபைக்குள்ளே உள்ள பூந்து எல்லா சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும், கவனிக்கிறீங்களா, சுயநலத்தை கிளப்பி விடுறான். மேட்டிமை, பொறாமை, எல்லா தவறான குணலட்சணங்களையும் அங்கங்கே கிளப்பி விட்டு அவன் போயிடுறான். அது இங்கே வெடிக்குது சபைகளில். அப்படியே பிரிவினைகள் போயிடுச்சு. இப்படித்தான் மறைச்சிட்டானா. நீங்கள் கிறிஸ்துவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் இல்லையா, இதையத்தாங்க மறைச்சிருக்கான் பவுல். அதை தான் சொல்கிறார். அப்போ நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலையும் கிறிஸ்துவங்கிறத மறந்துட்டோமே. தெரியும், புரியுதுல்ல? அப்போ கோவம் வந்துடுதே, பொறாமை வந்துடுதே, மற்றவர்கள் மேலே புறங்கூறுறது ரொம்ப சாவகாசமாக நம்ம அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிடறோம். தேவனுடைய பிள்ளைகள் இதில் ஏமாந்துருவாங்களோன்னு நான் பயந்துட்டுருக்கேன். நான் சாத்தான் அந்த மாதிரி பண்ணிடுவான்னு சொல்லி அங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுறார். ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து மறைச்சிருவானோன்னு நான் பயந்துக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம். 2 சகோதரர்கள், ஒரு அப்பா பெரிய பணக்கார், நல்லா சொத்து வச்சுருக்கார். இப்போ அவர் இறந்து போகிற வரைக்கும் அந்த பசங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. அவர் இறந்து போனோடனே சொத்து தகராறு வந்துருச்சு 2 பேர்த்துக்குள்ளேயும். 2 பேரும் விட்டு கொடு, எனக்கு தான் முழுசாக வேணும், எனக்கு தான் முழுசாக வேணும். 2 பேருமே அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. உடனே கோர்ட்டுக்கு போயாச்சு. கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட்டில் ஜட்ஜு என்ன சொல்கிறார், அப்பாவுக்கு நீங்கள் 2 பேரும் பிள்ளைகள், 2 பேரும் சமமாக பிரிச்சுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அதை இவங்க 2 பேருமே ஒத்துக்கலை. 2 பேருமே ஒத்துக்கலைங்கிற போது அது வந்து ஒரு ப்ராப்ளமாக அப்படியே போயிட்டுருக்கு. அப்போது
நல்ல பக்குவமுள்ள சத்தியத்தில் இருக்கிற ஒரு மூத்த சகோதரருடைய அறிமுகம் கிடைக்கிது. கவனிக்க. அப்போ அவங்க 2 பேரும் போய் இந்த மாதிரி கோர்ட்டில் போட்டாங்க, அதனால் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு தான் உரிமை இருக்குது, நான் அவ்வளோ அப்பாவுக்கு நிறைய செஞ்சுருக்கேன், அப்பாவுடைய பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தர் இல்லை, அப்பாவுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தான் சால்வ் பண்ணேன், அதனால் எனக்கு தான், அப்போ தான் இதை சரி பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் சில ஆர்கியூமெண்ட்ஸ். அந்த மூத்த சகோதரர் இந்த வசனத்தை எடுத்து இப்படி காமிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தானே பைபிள் படிச்சிங்க, நீங்கள் தானே மணிக்கணக்கில் பாட்டு பாடுறீங்க, அப்படியே பக்தியார் நடிக்க எல்லாம் இருந்தீங்க இல்லையா? எவ்வளோ பாட்டு பாடுறீங்க உங்கள் சர்ச்சில். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா? ஒரு வேளை அண்ணங்கிட்ட சொல்கிறார், உங்கள் நிலைமையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செய்வார்னு சொல்லுங்கள், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சொன்னால் போதும். அவர் உடனே அவருக்கு தெரிஞ்ச இயேசு எப்படி இருப்பார்னு அவர் பாருங்க, அவர் பெரிய அளவில் சத்தியம் தெரியலனா கூட இயேசுங்கிறவர் இப்படித்தான் ஒரு மைண்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் வழியில் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அப்படியா சரி தம்பிக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிறார். உடனே தம்பிக்கிட்ட போய், நீங்களும் நல்லா பாட்டு பாடுறீங்க, எல்லாம் பக்தியாக தான் இருக்கீங்க குடும்பத்தோட, நீங்களும் உங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் நிலைமை இருந்தால் என்ன பண்ணுவார் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, சரி விடுங்க அண்ணனுக்கே கொடுத்துருங்க. பாருங்க, ஒரே வசனம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிடுச்சு இல்லையா? அதே மாதிரி தான் சபையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் அப்போஸ்தலனாகிய பவுல், விசேஷமாக பவுல் நிருபங்களில் நிறைய விடை இருக்கிறது, கவுன்சிலிங் இருக்கிறது. இதை யாருமே கவனிக்கிறது இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். வசனத்தை பார்க்கறது இல்லை, அவர்களுடைய இன்டென்ஷன், அவங்களுடைய தவறான மோட்டிவேஷன், இதை சொல்லி வாக்குவாதம் வெளியே அது பெருசாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் சபையில் நடக்கும்போது, பிரதர் இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், வசனத்தை எல்லாம் நீங்கள் காட்டாதீங்க பிரதர் சொல்கிறாங்க ஒரு சிலர், நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். வசனத்தை காட்டாதீங்க பிரதர், இந்த பிரச்சனை இது இப்படி தான். அப்போது அவங்க யாரை மதிக்கலை, வசனத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனையும் அதை கொண்டு வந்த கிறிஸ்துவையும் மதிக்கலை. ஏன்? அவர்கள் கிறிஸ்துவா இல்லை, அதனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, கிறிஸ்து மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவை காண்பியும் கேட்கும்போது, இப்போ ஒருத்தர் யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், என்னை கண்டவன் இயேசுவை கண்டான்னு சொல்லணும். இப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, என்ன பார்த்துட்டீங்கல்ல, இனி இயேசு கிறிஸ்துவை ஒரு போதும் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்முடைய பிஹேவியர் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு சாந்த குணத்தை, ஒரு இரக்க குணத்தை காட்டுவதில் ரொம்ப தவறுகிறோம். ஆனால் ஆராதனை நேரங்கள், ஊழிய நேரங்களில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அது தேவனுடைய சார்பாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் அப்படி போகும், ஊழியங்களும் ஆராதனை நேரங்களும் போகும். மற்ற நேரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, இதை மற்றவர்களை குறித்தே அதிகமாக தேவையில்லாத காரியங்கள் வரும் பொழுது அங்கே தான் நிறைய சிக்கல்கள் சபையில் ஏற்படுகிறது. இதை வந்து கொரிந்து பட்டணத்து சபையில் சாத்தான் நல்லாவே வேலை செஞ்சிட்டான். அதனால தான் பவுல் அங்கே பயப்படுறார், உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றின உண்மையை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிறிஸ்து, ஆக்சுவலாக அவர் கிறிஸ்துவாக இருந்து அங்கே போய் அவர் ஊழியம் செய்யலைன்னா அவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், ஆனால் பவுலையே தூக்கி வீசிடுறாங்க பாருங்கள். அப்போ கிறிஸ்துவை பற்றின உண்மை என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு மறைஞ்சிருச்சு. ஸோ இது எப்படி இருக்கணும்னா, முதல் 1000 வருஷத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி ஒரு சின்ன கம்பேரிஷன் பாருங்கள். முதல் 1000 வருஷம், அதில் ஆதாம் ஏவாள், ஜென்ரலாக 2 பேருமே அந்த பாவத்தில் பாருங்கள் ஒத்து போயிட்டாங்க பாருங்கள். ஏன்? ஆதாம் ஏவாள் மேலே வச்ச அன்பில் அந்த பாவத்துக்குள்ளே போகிறதுல 2 பேருமே ஒத்து போயிட்டாங்க, ஒரு ஒற்றுமை ஆயிட்டாங்க. ஒரு வகையில் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். நீ செத்து போனதுக்கப்புறம் நான் இருந்து என்ன ஆக போகுது? கடவுளை மறந்துட்டாங்க, அது வேறு. இயேசு கிறிஸ்துவை மறந்துட்டாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் இப்போது அவங்க 2 பேரும் அந்த ஒரு ஒற்றுமை எதில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கீழ்ப்படியாமைக்குள்ளே போகிறதுல அந்த ஒற்றுமை காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதே 7வது 1000 வருஷம் இப்போது 2ஆம் ஆதாம் இங்கே வந்தாச்சு, 2ஆம் ஏவாள் கடைசி கால திருச்சபை. இப்போது இந்த திருச்சபை எப்படி ஒற்றுமை, எதில் ஒற்றுமை காட்டணும்னா கீழ்ப்படுகிறதுல ஒற்றுமை காட்டணும். கவனிக்கிறீங்களா? இதில் இன்னொரு பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிச்சுட்டு இருந்தவங்க தான்.
அவர்களை கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போயிட்டான். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அப்போது நல்லா கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தவங்க தான் அவங்கள கீழ்ப்படியாமல் கொண்டு போயிட்டான். அதே மாதிரி தான் கெட்டுப்போன தேவதூதர்கள் கூட. இப்போ நம்மளும் அப்படி தான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கீழ்ப்படிஞ்சிட்டு தான் வர்றோம். இங்கேயும் நம்மளை கீழ்ப்படியாமல் கொண்டு போகிறதுக்கு கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படியாமல் கொண்டு போகிறதுக்கு அவன் என்னென்ன வழி இருக்குதோ அத்தனை வழியும் அவன் பார்த்துருக்கான். பவுல் இப்போ உயிரோடு இருந்தாலும் அவர் என்ன சொல்வார்? 7ஆம் சபையை பார்த்து, உங்கள் மனது ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருமோன்னு, இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து கெட்டுருமோ, சுத்தமாகவே நீங்கள் கெட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவர் பயந்த பயம் இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்குன்னா தெளிவாக சபைக்குள்ளே நிறைவேறிட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? இப்போ 4ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய வசனம் அன்புக்குரிய சகோதர சொல்றார். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன், கவனிங்க, உங்களிடத்தில் வருகிறவன். இந்த வருகிறவன் யாரு? ஒன்றா ஒரு ஆளாக இருக்கணும், இல்லைன்னா சாத்தானாக இருக்கணும். ஏன்னா அவன் தானே ஏமாத்துறான் இல்லைங்களா? அப்போ உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சுவிசேஷத்தையும் நீங்கள் பெற்றீர்கள் என்றால் நன்றாகவே நீங்கள் சகிச்சிருப்பீங்க. எவ்வளோ மோசமான மனநிலை உள்ள ஜனங்க பாருங்க. அப்படின்னா என்ன புரிந்து கொள்ளலாம்? கொரிந்து பட்டணத்தில் வேற ஒரு ஆவி அங்கே என்ன இருக்குது? வேலை செஞ்சுருக்கு. வேற ஒரு சுவிசேஷம் வேலை செஞ்சுருக்கு. வேற ஒரு இயேசுவை பற்றின ஒரு பிரசங்கம் அங்கே ஓடி இருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? வேறொரு இயேசுவை தாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாம். பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத இயேசுவை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்லிகிட்ருக்குறோம்? சாதாரண பெயர் கிறிஸ்தவர்களை நம்ம குறை சொல்லிகிட்ருக்கோம். பிரபஞ்சன் தேவனானவன் அவங்களுடைய மனதை குருடாக்கிட்டான். அதனால் அவர்களுக்கு உண்மையான இயேசுன்னு யாருன்னு தெரியாதுங்க. நமக்கு தாங்க தெரியும், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே மகன் அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு அது தெரியாதுங்க. அப்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இயேசு வேறொரு இயேசுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே சபைக்குள்ளே பேசிகிட்டு இருக்கார். இங்கேயே சபைக்குள்ளேயே வேறொரு இயேசு இங்கே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கார். வேறொரு இயேசுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒன்றா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இன்னொன்று அவர் மாதிரியே இருக்கிறவன். ஏதேன் தோட்டத்தில் அப்படி தான் இவர் மாதிரியே போய் பேசிட்டான். கவனிக்கிறீங்களா? நீங்கள் சாகவே சாவீர்கள்னு கிறிஸ்து சொன்னார். இவன் எப்படி ஏமாத்துறான்னா, முதல் வார்த்தையை அவர் சொன்ன மாதிரியே சாகவே அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கோ, அவர் சொன்ன மாதிரியே சொல்கிறார். அடுத்த வசனம் ஏமாத்திட்டான், சாவதில்லை, அவர் மாதிரியே. ஆனால் குணம் அவன் ஒரிஜினலாக சைத்தான் குணம். அப்படித்தான் சபைக்குள்ள வேறொரு இயேசுவை அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருந்துதான் சூழ்நிலை. புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு அதை விட ஜாஸ்தி இருக்கு. தோணிக்கிறீங்களா? இப்போ சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரன் வரார். ஊழியக்காரன் சபையில் நல்ல ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது அங்கே அவருடைய தலைமையில் ஒரு ஊழியம் நடக்குது அப்படின்னா அங்கே கட்டாயமாக ஒரு சாந்த குணம், ஒரு ஒற்றுமை இருந்துட்டு தான் இருக்கும். அதையும் மீறி சாத்தான் என்ன பண்ணுவான்னா அங்கே சில கிரியைகள் அங்கே செய்வான். அப்படி செய்யும்போது இந்த ஊழியக்காரன் தன்னுடைய சுயநலத்திற்காகவோ அல்லது தன்னுடைய மேட்டிமைக்காகவோ குரூப் சேர்த்திட்டு, புரியுதுங்களா, அல்லது ஜனங்களை ரெண்டாக பிரிச்சுட்டு அல்லது ஜனங்களை தவறாக வழி நடத்திட்டு ஒரு ஊழியக்காரன் இருந்தால் அவன் யாரை சொல்லிட்டு இருக்கான்னா, இயேசு உண்மையான இயேசுவை அவன் பிரசங்கிக்கல, சைத்தான் சாத்தான் என்கிற வேறொரு இயேசுவை இவனுடைய குணலட்சணங்களின் மூலம் அங்கே காட்டுறான். அப்படி காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வந்துடும்? நிறைய பிரிவினைகள் வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். பிரிவினைகள் உண்மையான ஊழியக்காரனால் வராது. கவனிங்க,
அதை கேட்கக்கூடிய தவறான ஜனங்களால் தான் பிரிவினை வரும். உண்மையான ஊழியக்காரன் என்றைக்குமே சபை பிரியறத அவன் விரும்ப மாட்டான். ஒரு புது சிருஷ்டி சபை பிரியறதை விரும்ப மாட்டான். எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும், இப்படி தான் விரும்புவான். ஒரு சமாதானத்தை விரும்புகிறவன் தான் புது சிருஷ்டின்னு மூத்த சகோதரர் ரசல் பிரதர் தன்னுடைய ரைட்டிஸில் எழுதியிருக்கார். ஒரு புது சிருஷ்டி எப்பொழுதுமே ஒரு சமாதானத்தையே விரும்பிட்டு போகிறான். ஆனால் இங்கே பாருங்கள், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய தவறான சிந்தனைகள் எல்லாம் வரும்போது அது கிறிஸ்துவுடைய சிந்தனை அல்ல, அது சாத்தானுடைய சிந்தனை. அப்போது நாமளே தவறான ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும், தவறாக வழிநடத்தப்படும் பொழுதும், அல்லது தவறாக வழிநடத்தும் போதும் நம்ம வேறொரு இயேசுவை தாங்க ஃபோக்கஸ் பண்ணுறோமே ஒழியா, இங்கேயே நம்ம பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற முடியா. அது நம்முடைய கேரக்டர்லேயே காட்டிடுறோமா, நான் இவங்க தான் சொல்லி. நீங்கள் பிசாசுன்னு காட்டுவீங்களா, உங்களை இயேசுன்னு காட்டுவீங்களா? இயேசுன்னு காட்டுறதுனா இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாலும் அப்படி நடங்க, அவ்வளோதான். இல்லை நான் தான் பிசாசுனா பிசாசு எப்படி நடந்தாலும் அப்படி நடந்துட்டு போயிடுங்க. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற கூடவே இருந்த யூதாசையும் பேதுருவையும் அசைச்சிட்டான் பாருங்க. கிறிஸ்து அதுக்கு அனுமதி கொடுத்துட்டார், தேவன் அதுக்கு அனுமதி கொடுத்தார். காரணம் என்ன? சுயாதீனம். இன்னைக்கு நமக்கு அதுதான். இந்த சுயாதீனத்தை வச்சு தான் தேவனிடத்தில் அடிமையாக நம்ம வாழணும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? சத்தியம் நிறைய தெரிஞ்சுன்னா ரொம்ப சுயாதீனம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எங்கே வேணாலும் போவேன், என்ன வேணாலும் செய்வேன். அந்த மாதிரி ஒரு சுயாதீனத்துக்குள்ளே வரும்போது அதுதாங்க பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத வேறொரு இயேசு. உண்மையான இயேசு சபையோட தேவனுடைய பிள்ளைகளோட கலந்திருக்கணும்னு அவர் நினைப்பார். நான் சொல்கிறது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். தவறாக போகிறவங்களோடலாம் கிறிஸ்து கலக்க மாட்டார். அப்படி கலக்கிறதா இருந்தால் யூதாஸ் காரியத்தை கூப்பிட்டு வச்சுருப்பார். ஏன்னா அவங்களாம் கான்ஸ்பைரசி, திட்டமிட்டு தவறாக போகிறவங்க. அப்படி இருக்கிறவங்களோட நம்ம ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் வேறொரு இயேசு பின்னாடி என்ன ஆயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. நாமளும் வேறொரு இயேசுவையும் ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது, வேறொரு இயேசு பின்னாடியும் போயிடக்கூடாது. அதனால தான் அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக பவுல் அதை சொல்லிவிட்டு, இதை பவுல் சொல்லும் பொழுது இவரை பற்றி ஏற்கனவே தவறான அபிப்பிராயமெல்லாம் வந்துருச்சு இல்லையா? அதனால் தான் சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்டுங்கிறத அவர் நிலை நிறுத்தணுப்போம். அதனால் அவர் பேசுகிற வார்த்தைகள் மேட்டிமையான வார்த்தை மாதிரி தெரியும், ஆனால் கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தில் அவர் பேசுகிறத கவனிக்கலாம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். பாருங்க, மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். இது மேட்டிமையில் சொல்லப்பட்ட வார்த்தையில். ஏன்னா இதே பவுல் வேற ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கார்? கிறிஸ்துவுடைய சபையை துன்பப்படுத்தின ஒரே காரணத்துக்காக நான் அப்போஸ்தலன் என்கிற அந்த ஒரு காரியத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்லன்னு பேசியிருக்கார். தன்னை ரொம்ப தாழ்த்தியிருக்கார். இங்கேயே அவர் அந்த ஒரு உயர்வாக தன்னை சொல்கிறாருன்னா, அங்கே ரொம்ப மோசமான ஜனங்கள், புரிதுனா தவறான ஜனங்கள் மத்தியில் நம்ம தேவனுடைய ஊழியக்காரன் தாங்கிறது என்ன பண்ணி ஆகணும், இப்போ நிலை நிறுத்தி ஆகணும். இல்லைடா ஏற்கனவே தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆகிடும்? அப்படி நிலை நிறுத்தினா கொஞ்சம் பலவீனர்கள் இருப்பாங்க, அவங்க கேட்க முடியாமல் போயிடும். அதற்காக தான் பவுல் என்ன செய்கிறாருன்னா, நான் மகா பிரதான அப்போஸ்தலரும் நான் குறைவுள்ளவன் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான காரியம் சொல்கிறார், கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. அதிலே 6ஆம் வசனம், நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தும் அறிவிலே கல்லாதவன் அல்ல, எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வெளிப்பட்டிருக்கிறோம். இதில் திருவிழியத்தில் பாருங்கள், நான் வன்மையற்று இருக்கலாம், அதாவது இவருக்கு பேசுறதுக்கு சரியாக வரலையா, ஆனால் அறிவற்றவன் அல்ல, இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம். அப்படின்னா பவுல் மேலே என்னென்னவெல்லாம் குறை சொன்னாங்க, இவர் பணம் நிறையா வசூல் பண்ணுறாரு, இவர் தவறான ஒரு மோட்டிவேஷனில் போயிட்டுருக்காரு, அந்த மாதிரி நிறையா அவரை பற்றி குற்றச்சாட்டு, அவருடைய தோற்றத்தை பற்றியே என்ன பண்ணாங்க, குறை சொன்னாங்க. இப்போ அவர் பாருங்கள், நான் ஒரு வேளை நான் நல்லா பேச முடியலன்னா கூட, அப்போது ஏற்கனவே பவுலுடைய தோற்றம் நமக்கு தெரியும் இல்லையா, குள்ளமாக இருப்பார், இந்த முகமெல்லாம் கொஞ்சம் ஒரு வயசான மாதிரி இருக்கும், கண்ணு உள்ளே போயிடுச்சு, அப்போ வாயில் கூட சரியாக பேசக்கூடிய நிலைமையில் இருந்தாரான்னு தெரியல. நான் இங்கே சொல்கிறார், எனக்கு வாய் கூட பேச முடியலன்னா, பேச முடியாத நிலைமையில் இருந்தால் கூட நான் அறிவில்லாதவன் அல்ல. அதனால தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி வல்லவர் அநேகர் இல்லை, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன்
பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதில் முதல் பலவீனமானவர் பவுல். அதனால தான் அவர் சொல்கிறார், என்னால் இவ்வளவு பண்ண முடியலனாலும் நான் எல்லா வகையிலையும் நான் பரிசுத்தவான்களுக்கு நான் குறைந்தவன் அல்லன்னு சொல்லி நான் உங்கள் மத்தியில் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் பிரசங்கித்ததினாலே குற்றஞ்செய்தேனோ சொல்கிறார் பாரு. உங்களுக்கு உங்களை உயர்த்தி என்னை தாழ்த்தி உங்களுக்கு ஊழியம் செஞ்சதுனால நான் தப்பு பண்ணிட்டேனா பாருங்கள். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? இன்னொரு இடத்துல சொன்னார் இல்லையா, சத்தியத்தை சொன்னேன் சத்துருவானேன். இன்றைக்கி அப்படித்தாங்க உண்மையான ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சொல்லுவாங்க. யார்கிட்ட சத்தியத்தை சொன்னாங்களோ அவங்களே மிதிப்பாங்க. அவர்கள் ரொம்ப தங்களை உயர்த்திக்குவாங்க. சத்தியத்தை சொல்லி கஷ்டப்பட்டவங்களை தாழ்த்திக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு நான் பாவம் செஞ்சிட்டேனா பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 8ஆம் வசனம். உங்களுக்கு ஊழியம் செய்யும் படிக்கு மற்ற சபையிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்காகவே மற்ற சபை மக்கள் இடத்துல நான் அந்த பணம் வாங்கி நான் இந்த ஊழியத்தில் நான் உங்களுக்கு செய்தேன். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள், 9ஆம் வசனம். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும், அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் பெருசாக எனக்கு நிறைவெல்லாம் இல்லை, எனக்கு குறைவு இருந்துட்டு தான் இருந்தது. ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. எனக்கு நிறைய அந்த குறைவு இருந்தது, ஆனால் யாரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு நான் ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். இதை இந்த ஜாக்கிரதையாக இருந்தேன்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது திருவிழியத்தில் நம்ம பார்க்கும்போது நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை அப்படின்னா புரியுதுங்களா? எனக்கு இருந்துச்சு. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாக இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள், கவனிங்க, மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாக இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். யார் இந்த உங்களுக்கு நான் எப்போவுமே சுமையாக இருக்க மாட்டேன்னார். அப்போ ஏற்கனவே அவருக்கு குறை இருந்துதான். இப்போ மாசிடோனியாவிலிருந்து வந்திருக்காங்க அன்பர்கள். யார் இந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் கூட இருந்தாங்க பாருங்கள், தீமோத்தேயும் சீலாவும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். பாருங்க, பவுல் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கும்போது மக்கதோனியாவிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பொருள் சேர்த்துட்டு 2 பேர் வர்றாங்க. 2 பேரை பார்த்தோன்னே ரொம்ப உற்சாகமாயிட்டார் பவுல். இதுதாங்க சகோதர அன்பு. கவனிக்கிறீங்களா? ஒரு சகோதரன், ஊழியக்காரன் சோர்வுற்று கஷ்டத்தில் இருக்கும்போது 2 சகோதரர்கள் போய் அந்த முகத்தை பார்த்தாலே போதும். முகத்தை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வந்துடும். கவனிக்கிறீங்களா? நமக்கெல்லாம் அதுதான். நமக்கு சொந்த பந்தங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு வந்தாச்சு. சபை மக்களும் சகோதர சகோதரியும் தான் நமக்கு சொந்தம். அவங்கள எப்போ பார்ப்போம் என்று சொல்லி ஏங்குகிற தேவனுடைய பிள்ளைகள் வெகு சிலர் தான். அது இன்றைக்கி இந்த செல்ஃபோனெல்லாம் வந்தோடனே அந்த சகோதர அன்பு கெட்டு போச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு சகோதரை பார்க்க போகிறோம் அப்படின்னாலே எவ்வளோ ஆவலோடு இருக்கும். பல வருஷங்களுக்கு முன்பாகலாம் ஒரு கன்வென்ஷன் முடிஞ்சு எல்லோரும் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் முடிஞ்சு அவங்க ஊருக்கு போகும்போது சகோதரிகள்லாம் கட்டி பிடிச்சி அழுதுட்டு போவாங்க. இந்த காட்சியெல்லாம் இன்றைக்கி பார்க்கவே முடியறதில்ல. முடிச்சோன்னே எப்படா ட்ரெயின், எப்போ பஸ்ஸு, அப்படியே அவசரமாக தான் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கெல்லாம் கவனிச்சு பாருங்கள், சீலாவையும் தீமோத்தேயும் பார்த்தோன்னே பவுல் மிக சந்தோஷப்பட்டு அந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறார். அவருடைய குறைவும் நிறைவாயிடுச்சு. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்த வசனம் கவனிக்கலாம் பாருங்கள். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதாவது கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அகாயா பகுதியில் உள்ள யாவரும் தடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையாலுமே கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அதனால் நான் எப்படி இருக்கேன், எல்லா வகையிலையும் நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய சந்தோஷத்தை யாரும் அங்கே பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, இப்படி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன, நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ,
தேவன் அறிவார். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாமே கொஞ்சம் திருவிழியத்தை படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பு இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் ஒரு சகோதரன் இன்னொருத்தர் சகோதரர் தவறாக நினைக்கும் போது சகோதரர் நம்ம சொல்கிறது உண்டு, இல்லை பிரதர், கடவுளுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு, கடவுளுக்கு தெரியும். பரவாயில்ல பிரதர், தவறாக நினச்சா பரவாயில்ல, அப்படி போயிடுவாங்க. என்ன எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிகிட்ருக்காரு? பார்த்துட்டு தான் இருக்காருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கி பவுலுக்கே இவ்வளோ பிரச்சனைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ மோசம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பவுல். இவர் தன்னை நிலைநிறுத்துவதற்கும் அந்த அன்பை வாங்கிறதுக்கும் எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு உச்சக்கட்ட ஊழியக்காரன். நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க. அப்போ நமக்கு இதே மாதிரி வரும் கட்டாயமாக, பொறாமையெல்லாம் இருக்காது. அதனால தான் 12ஆம் வசனத்தில் சொல்லும்போது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். பாருங்க, மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்போது இதை திருவள்ளுவத்தில் படிக்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். எங்களை போன்று பணியாற்றுவதாக காட்டி தம் பணியில் பெருமையுடைய சிலர் வாய்ப்பு தேடுகின்றனர். கவனிக்கிறீங்களா? எங்களை போன்று பணியாற்றுவதாக காட்டிக்குவாங்களாம். நாங்கள் வேலை செய்கிற மாதிரியே நாங்களும் வேலை செய்யணும் காட்டிக்குவாங்க. அதில் பெருமை தேடிக்குவாங்களாம். சமீபத்தில் கூட அப்படி தான் நடக்கும். நிறைய பிரிஞ்சு போகிற சகோதரர்கள் எல்லாம் பிரிஞ்சு போகும்போது ஒரு சகோதரர் வந்து சொல்கிறார், பிரதர் எல்லாரும் உங்களை மாதிரி ஆகணும்னு விரும்புகிறாங்க பிரதர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். சந்தோஷம், கிறிஸ்து மாதிரி ஆகணும், பவுல் போல் ஆகணும், நம்மளை மாதிரி ஆகிறது என்ன பிரயோஜனம்? ஆனாலும் சந்தோஷம். அப்படி இல்லை பிரதர், உங்களை கீழே தள்ளிட்டு மேலே வரணும்னு விரும்புகிறார் பிரதர் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது சரி, அதுவும் தேவனுடைய சித்தமாக தான் நடக்கட்டுமே. நம்ம எவ்வளோ தாழ்ந்து போகிறோமோ, எவ்வளோ இந்த பூமியில் சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒரு இகழ்வுக்குள்ளாகிறோமோ, ஒரு அவமானத்துக்குள்ளாகிறோமோ, இத்தனைக்கும் பரலோகத்தில் என்ன இருக்குன்னா பலன் உண்டு. அன்புக்குரிய அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உண்மையாக வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் சகோதரர்கள் நிமித்தமாகவே நமக்கு வந்து இகழ்ச்சி, அவமானம், பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும். அப்படியே பொறுமையாக சகிச்சுட்டு போயிடணும். இங்கே அவர் சொல்கிறார் பார், இப்படி எங்களை போன்று பணியாற்றுவதாக காட்டி தம் பணியில் பெருமையுடைய சிலர் வாய்ப்பு தேடுகின்றனர். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காதிருக்க நான் இப்போது செய்து வருவதையே தொடர்ந்து செய்வேன். நான் என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்ருப்பேன். என்னை யார் வேணாலும் விரோதிச்சுங்க. அன்றைக்கி பவுல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிறவங்க யார் தெரியுங்களா? கிளியராக சொல்லிட்டார் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் முடிக்கிறார். இந்த வசனத்தை பெயர் சபை போதகர்களுக்கு நம்ம ஒப்பிட்டு பேசியிருக்கோம் நிறைய சப்ஜெக்டில். அவங்கெல்லாம் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். இங்கே அவர் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னா சபையில் இருக்கிறாங்களா அந்த மாதிரி கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கபடமுள்ள வேலையாட்கள். இவங்களை பற்றி மத்தேயுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையாக சொல்லும்போது பொல்லாத ஊழியக்காரனே அப்படிம்பார். ஊழியந்தான் செய்கிறான், அவன் எப்படிப்பட்டவனா? பொல்லாதவன். தேவன் அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்க தான் இவங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 3-4 வசனங்களை படிக்கும்போது உங்கள் இடத்துல வர்றவன் வேறொரு கிறிஸ்துவ உங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவான். ஆனால் நீங்கள் நல்லாவே சகிப்பீங்க. கவனிக்கிறீங்களா? நீங்கள் நல்லாவே சகிப்பீங்க. வேறொரு தவறான விஷயத்தை சொன்ன நல்லாவே கேட்பீங்க. கவனிக்கிறீங்களா? அது அந்த மாதிரி வர்றவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க சபையில். எப்பொழுதுமே 2 பேர் இருந்தால் போதும். ஒரு சபையில் 2 கள்ள அப்போஸ்தலன், 2 கபடமுள்ள வேலையால் இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேஷத்தை தரிச்சுட்டு உள்ளே வருவாங்க. ஒரு சுயநலம், ஒரு பொறாமை, ஒரு மேட்டிமை வந்துருச்சுனாலே அவங்களுடைய சுயநலத்தில் இருக்கக்கூடிய புத்தியை வெளியே அவங்க கால்பாங்க. இதில் எப்படி சொல்கிறார் பாருங்க, இத்தகையோர் போலி திருத்தூதர், வஞ்சக வேலையாட்கள், கிறிஸ்துவின் திருத்தூதராக நடிப்பவர்கள். இன்றைக்கி நடிக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேர். உண்மையாக இருக்கிறவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. குப்பைகள் மாறி வீசிடுவாங்க. பவுலா தான் சொன்னார்,
குப்பைகளை போல் ஆனோம்னு ஏன் சொல்கிறாரு தெரியுங்களா? குப்பை மாற வீசிட்டாங்க பவுலை. இன்றைக்கி தான் நம்ம ரொம்ப உயர்வாக நினைக்கிறோம். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு நிறைய சகோதரர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவரை கீழே தள்ளி, அவர் பேரை கெடுத்து, அவருடைய ஊழியத்தை கெடுத்து, எல்லா வகையிலையும் அவர் குப்பை மாதிரி போட்டாங்க. நமக்கும் அதே தான். ஒரு வகுப்பார் நல்லா நம்மளை புகழ்ந்தாலும் இன்னொரு வகுப்பார் கட்டாயமாக நம்மளை கேவலப்படுத்த ரெடியாக இருப்பான். அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடம் உள்ள வேலையாட்கள், நடிக்கிறாங்கன்னு சொல்கிறார். அதை சொல்லிட்டு அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷம். அது என்ன ஒளியின் தூதர்? ஒளி நமக்கு தெரியும் இல்லையா? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகா கணம் பொருந்திய பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒளியினுடைய தூதராகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். புரியுதுங்களா? ஜோதிகளின் பிதா படித்தோம் இல்லையா? அவருடைய தூதராகத்தான், அதான் ஒளியின் தூதர். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாத்தான் வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பெயர் சபைகளில் போய் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறான், உண்மைதான். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய காலத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருக்கான் தெரியுங்களா? பயங்கரமாக இறங்கியிருக்கானா. கவனிங்க, அவன் எப்படி இறங்கியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். இதுக்கு முன்னால் 10ஆம் வசனம் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். கவனிக்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது, இப்போ ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துடைய அதிகாரம் உண்டாயிருக்கு, இப்போ உண்டாயிருக்கு. அது புரியுது இல்லையா? இங்கே தான் என்ன நடக்கும்னா, சாத்தான் பாருங்க, இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். உண்மையாக வேலை செய்கிறவங்களை திருப்பி 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 குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். எப்படி கொண்டு வந்துடுவான் தெரியுங்களா? ஆமாங்க, அவர் என்னங்க எப்போ பார்த்தாலும் அவர் மேலே குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ மேலே அப்படி தானே சொன்னாங்க. அப்போ குற்றம் சொல்லிகிட்டே இருந்தால் அப்போ அவர் குற்றத்திலே தான் இருப்பார் போல் இருக்கு. அப்படி கொண்டு வந்து உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை கீழே தள்ளிடுவான். அதான் பாருங்க, இரவும் பகலும் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அந்த உண்மையான ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர்கள் செலெக்ஷன் போயிட்டாங்கன்னா சாத்தானுக்கு மேலே வந்துடுவான், விடமாட்டான். அவனுக்கு அந்த பயம் வந்துருச்சு. அதனால தான் 12ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே, அதான் குளோரிஃபைட் சர்ச்சு. அடுத்தது நீங்கள் களி கூறுங்கள். அப்புறம் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய திருச்சபை, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். எப்போ? ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் மேலே கவனிக்கிறீங்களா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க வந்து நல்லா வேலை செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் இறங்கி போகிறாங்க, இவங்களை விடக்கூடாது, இவங்களை திரும்ப திரும்ப குற்றம் சாட்டிகிட்டே இருக்கணும் சகோதரர்கள் மூலமாக. பவுல் அப்படித்தாங்க, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போவார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பட்டணத்திலிருந்து 10 பேர் போய் அவரை பற்றி தவறாக சொல்லுவாங்க. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, நம்மளை அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல சத்திய ஊழியத்தை செஞ்சு ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கும்போது அவர் பேசுகிறத கேட்காதீங்க, அவர் மோசமான ஆள், ஏதோ நேரில் வந்து பார்த்த மாதிரி, அவர் சரியில்லைங்க, அவர் தவறுங்க, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லக்கூடிய சத்தியத்தையும் மறைச்சிருவாங்க, உண்மையான சொல்லக்கூடிய ஊழியக்காரனை மறைச்சிருவாங்க. இது சாத்தான் செய்கிற வேலை. கவனிக்கிறீங்களா? ஏன்னா இது வந்து உலகத்தில் இருக்கிற ஜனங்க வந்து சொல்ல மாட்டாங்க, பெயர் சபையிலிருந்து ஜனங்கள் கூடு இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. கூடு இருக்கிறவங்க தான் யாருன்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை பாருங்கள். சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவன், அவன் தான் சொல்கிறான். கவனிக்கிறீங்களா? அவன் தாங்க குற்றம் சொல்லுவான். எப்படி கொண்டு வந்துடுவான் தெரியுங்களா? மற்றவங்க சொன்னால் பரவாயில்லைங்க, கூட இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. கூட இருக்கிற யூதாஸ்காரியை தாங்க காட்டி கொடுத்தான். அதுக்காக இயேசு கிறிஸ்து தவறுன்னு நிறுத்தமா?
நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்குது. ஆனால் இதுதான் இப்போ நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கணும். ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் இப்போ பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்திட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு, இவங்க விட்டோம்னா இவங்க நம்மளை தீத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் இறங்கியிருக்கானா தேவனுடைய பிள்ளைகள் மேலே. கவனிங்க, சரி, இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும், அழிஞ்சிருவாங்களான்னா இல்லை. அதில் பாருங்கள் 11ஆம் வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இருக்கா? அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இப்படி அவமானங்கள் வரும்போது பயப்பட வேண்டியதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், தேவனுடைய பிள்ளைகள் அவர் என்னைக்கு தேவன் கூப்பிட்டாரோ அவர்களுக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கார். அந்த மெரிட் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயிப்பார்கள். இன்னொன்று, தங்கள் சொன்ன சாட்சியின் வசனத்தினால். அப்படின்னா புரியுதுங்களா? இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கேன்னா நான் பேசுகிற வசனத்துக்கு நான் முதல் சாட்சியாக இருக்கணும். பொறுமையாக போகணும் அப்படின்னு நான் பேசினா இப்போ யார் பொறுமையாக போகணும்? நான் தான் பொறுமையாக போகணும். உலகத்தில் ரொம்ப ஒட்டக்கூடாது அப்படின்னு பேசினா நான் தான் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி அப்போ தங்கள் சொன்ன வசனத்துக்கு சாட்சியாக அவர்கள் ஜீவிக்கும் போது சாத்தானை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் தான் ராஜ்யம் ஆரம்பிக்கும் போதே கட்டப்பட்டிருக்கானே, அப்புறம் எப்படி அவன் குற்றம் சொல்லுவான் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? இதில் கவனிங்க, அவன் எப்படி தெரியுமா இப்போ இந்த கண்டிஷன் இருக்கான்னா, சாத்தான் இந்த 6000 வருஷமாக இந்த பூமியை ஏமாத்தின அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டார்னா கிறிஸ்து கண்ட்ரோல் பண்ணிட்டார். அதுக்கு ஒரு சப்ஜெக்டே பேசியிருக்கிறோம். நம்ம மற்ற சகோதரர்களும் பேசியிருப்பாங்க. ஒரு நாயை சங்கிலியில் கட்டின மாதிரி. ஆனால் சங்கிலியில் கட்டி போட்டால் அது மற்ற இடங்களுக்கு போக முடியாது, மற்ற இடங்களுக்கு ஆக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் வாயை திறந்து கொலைக்கும் இல்லை. அந்த வேலையை தாங்க சாத்தான் இன்றைக்கி செய்கிறான். வாயை இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயை அவன் வாடகைக்கு எடுத்துட்டான். இப்போ தவறான விஷயங்களை பேசுறது, புரியுதுங்களா? இதை பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டாக அவன் யாரை வச்சே பேசுகிறான் தெரியுமா? ஒளியின் தூதனுடைய வேஷம் போட்ட மாதிரி திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டாக திருச்சபையின் பிள்ளைகளையே இப்போ என்ன பண்ணிட்டான்? தூண்டி விட்டான். இன்றைக்கி அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. இதில் ஒரு வகுப்பார் திருச்சபையை போயிடுவாங்க. அதுக்கு இடம் கொடுத்த வகுப்பார் ஒரு அழிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரள் கூட்டம் அந்த லெவலுக்கும் போகலாம், அல்லது 2ஆம் மரணம் வரைக்கும் கூட ஒரு வகுப்பார் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம சொல்கிற சாட்சியின் வசனத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கணும். தேவனுக்கு உண்மையாக அந்த பூமியில் இருக்கணும். இதை சரியாக செஞ்ச ஒரு பவுல். அதனால தான் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆனால் கடைசியில் எப்படி அவர் முடிக்கிறார் என்று சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள் 15ஆம் வசனத்தில் இதே தான் நம்ம முதல் 1000 வருஷத்துலேயும் கவனித்து பார்க்கும்போது அங்கே ஆதாம், ஏவாள், ஏதேன் தோட்டம், தேவன் எல்லாம் இருக்கான். இப்போ 7வது 1000 வருஷத்துல 2ஆம் ஆதாம், 2ஆம் ஏவாள், தேவன் மேல் இருக்கார். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இங்கே இப்போது கிறிஸ்துவை பற்றின உண்மையை மறைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுறான்? தன்னுடைய வாயை பயன்படுத்துகிறான். குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருப்பான். தொடர்ந்து ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வரும்போது எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி ஆகிடும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய தந்திரம் தெரியுங்களா அது? ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இப்போ ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க. ஒரு சகோதரனை குறித்து யார் என்ன சொன்னாலும் இந்த சகோதரன் அவர் மேலே இருக்கிற அன்பிலிருந்து அவர் விலக மாட்டார். ஒருவேளை அவர் தவறி போனால் கூட அவரை எப்படி தவறுதலிருந்து எடுத்துகிட்டு வரலாம், மறுபடியும் அன்பு காட்டி கிறிஸ்துவுடைய அந்த ஒரு கூட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம், இதுதாங்க உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட அன்பை செலுத்தக்கூடிய நிலைமையில் தான் திருச்சபையின் பிள்ளைகள் இருக்கணும். 99% அந்த மெச்சூரிட்டியிலே யாரும் இல்லை. உன்னை போல் பிறனை நேசி, அந்த மெச்சூரிட்டியில் யாரும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய பிரிவினைகள், குரூப்பிசம், ஆவிக்குரிய அரசியல்வாதிகளாக இன்றைக்கி என்ன ஆகிட்டுருக்குன்னா பெரிய அளவில் இன்றைக்கி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இதை யார் சரியாக கவனித்து தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று திருப்புகிறார்களோ அவர்கள் தப்பிச்சாங்க, பவுல் மாதிரி. இல்லை என்றால்
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தான் அதுக்கு விடை. வாசிக்கலாம். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். அப்போ என்ன கிரியை செஞ்சால் பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தினுடைய கிரியைக்கு சம்பளம் மரணம், அன்பினுடைய கிரியைக்கு அன்பு, வம்புனுடைய கிரியைக்கு வம்பு தான். அதனால தான் பவுலெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் ஊட்டாதீங்க, எரிச்சல் ஊட்டாதீங்க. அப்போ ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரருடைய நல்ல குணலட்சணத்தை தான் தூண்டணும். அன்பை தூண்டணும், பொறுமையை தூண்டணும், நல்ல குணலட்சணங்களை தூண்டணும். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பொறாமையை தூண்டி விட்டு தவறான மைண்டு, அப்போ அது தூண்டும்போது அது கள்ள அப்போஸ்தலருடைய வேலையாயிரும். அப்படி செய்கிறவர்கள் நம்ம பெயர் சபையில் இருக்கக்கூடிய போதகர்களுக்கு ஒரு அழிவு எப்படி நிச்சயமோ அதே மாதிரி இதை செய்கிறவர்களுக்கும் அவர்கள் கிரியைக்கு தக்கதாக ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு என்னங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுட்டு நம்முடைய வழியை தேவனிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தொடர்ந்து திருப்ப வேணுங்கிறதா இந்த ஒரு நிருபத்தில் நம்ம பார்க்குறது. ஆனால் இதுக்கப்புறம் பவுல் தன்னை நிலை நிறுத்துகிறார். பார்த்தீங்களா, நான் அப்போஸ்தலருக்கு நான் குறைவானவன் அல்ல. அப்போ எந்த வகையில் அவர் குறைவானவன் அல்லங்கிறத தான் வரக்கூடிய அந்த வசனங்கள் அவர் சொல்கிறார். அது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் சிந்திக்கலாம். அது சிந்திக்கும் போது தான் பவுல் எவ்வளவு உயர்வான ஊழியக்காரன் என்று நமக்கு புரியும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.